உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. அட பாவி, இப்படி என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணெளி போட்டுட்டியடா. எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்ட. அக்கா, என் பொண்ணுக்கு வந்து நிலைமைய பாத்தியாக்கா? இதுக்கு மேல எங்களுக்கு என்னடா அவமானம் வேணும்? இங்க பாருங்க, சும்மா கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் வேணான்னு ஆதி சொல்றானா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். முதல்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆதி என்ன சொல்றான்னு கேட்போம். ஆதி, என்ன பாச்சு சொல்லு. நான் எந்த காரணத்தையும் கேட்க இப்ப தயாரா இல்ல. இப்ப நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டணும். மத்த விஷயங்கள்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஆதி, கடைசியா கேக்குறேன், ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா? அண்ணி, அவனுக்கு என்ன கல்யாணம் பிடிக்காததுனாலதான் மணமேடையில வச்சு தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான். அவனை போய் மறுபடியும் கட்டுன்னா அவன் எப்படி கட்டுவான்? எனக்கு ஆரம்பத்திலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆதியோட விருப்பம் என்னன்னே தெரிஞ்சுக்காம எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இப்ப அவனை தப்பு சொன்னா எப்படி? ஆமாங்க, ஆதி அன்னைக்கு காணாம போனது கூட அதனாலதான். நான் அப்பவே சொன்னேன், நீங்க யாரும் கேட்கல. அது இன்னைக்கு எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு பாருங்க. டேய் ஆதி, என்னடா நினைச்சிட்டு இருக்க? டேய், ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிற? டேய், உனக்கு எதையும் பிராக்டிகலா பார்க்க தெரியாதா? மச்சான், அம்மாவை பாடுறா. டேய், அம்மா விட உனக்கு உன் விருப்பமா பெருசு? ஆதி, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்ட, அது உன்னோட விருப்பம். இங்க பாரு, அது சரி தப்புன்னு பேச நான் வரல. ஆனா இந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. அதை இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.